விண்வெளியில பெரிய பெரிய கோள்கள் வெடிச்சு செதறினாலும் ஒரு சின்ன சத்தம் கூட நமக்கு கேட்காதது ஏன் தெரியுமா? நாம என்ன நினைப்போம்னா ஸ்பேஸ்ல எதுவும் இல்லாததா தான் அமைதியா இருக்குன்னு. ஆனா உண்மை அது இல்லை. சத்தம் பயணம் செய்ய காற்றில் உள்ள மூலக்கூறுகள் வேணும். ஆனா விண்வெளி ஒரு வேக்யூம். அங்க காத்து இல்லை. அதனால சத்த அலைகளால நகர முடியாது. நம்ம சூரியனை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நொடியும் கோடிக்கணக்கான அணுகுண்டுகள் வெடிப்பதற்கு சமமான ஆற்றலை அது உருவாக்குது. சூரியன் ஒரு மிகப்பெரிய ஸ்பீக்கர் மாதிரி விண்வெளியில அலறிட்டே தான் இருக்கு. ஒருவேளை சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல காத்து மட்டும் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அறிவியல் கணக்கீடுகளின்படி 150 மில்லியன் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சூரியனின் சத்தம் பூமிக்கு ஒரு ஜெட் என்ஜின் பக்கத்துல ஓடுற அளவுக்கு, அதாவது 100 டெசிபிள்ஸ்ல 24 மணி நேரமும் கேட்டுட்டே இருக்கும். நம்ம தூங்க முடியாது. நம்ம காதுகளும் என்றைக்கோ செவிடாகி இருக்கும். விண்வெளி அமைதியா இல்லை. அது நம்மை காப்பாற்றுவதற்காக அமைதியை போர்த்தி இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த பிரபஞ்சத்தின் அமைதி வெறும் அறிவியல் விதியா, இல்ல நாம உயிர் வாழ இயற்கை அமைத்து கொடுத்த மிகப்பெரிய பாதுகாப்பா?